தேர்தல் ஓட்டு வாங்குறவங்களுக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கும் இடையிலான சிக்கல் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இந்திய ஆளும் வர்க்கங்களுடைய பொருளாதார நலன் இருக்குங்கிறதுக்கான ஒரு நீண்ட வரலாறு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. உலக அளவில் வளர்ந்த இந்திய மூலதனம் இந்தியாவில் அடுத்தாப்புல அவங்களுக்கு குறிக்கோள் எதுவுமே இல்லையான்னு சொன்னால் இருக்குது. அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உட்கட்டுமான வசதிகள், கோவை, சென்னை, இது மதுரை மாதிரி இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், தூத்துக்குடி மாதிரியான துறைமுகங்கள் எல்லாமே இன்னைக்கு பெரிய மூலதனத்துக்கு தேவைப்படுது. அதுலேயும் அதானி குறிவைத்து விட்டார். அண்ணாமலையோட என் மண் என் மக்கள் என்கிற யாத்திரைக்கு திட்டமிட்டு கொடுத்தது இதே குருமூர்த்தி தான். யாத்திரைக்காக தேவைப்படக்கூடிய நிதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் குருமூர்த்தி தான். அது அதானி மூலமாக 500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதானிக்கு என்ன உத்தரவாதம் வழங்கப்பட்டது? வணக்கம் தோழர்களே, திரும்பவும் தேர்தல் பரபரப்பை பற்றி தான் பேசுகிறோம். தேர்தல்னாலே ஓட்டு போடுறவங்களுக்கும் ஓட்டு வாங்குறவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு கருதிக்கிற முட்டாள்களை வச்சுட்டு நம்ம என்ன தான் செய்கிறதுன்னு தெரியலங்கிறது தான் நம்முடைய அரசியல் சோகம். தேர்தல் ஓட்டு வாங்குறவங்களுக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கும் இடையிலான சிக்கல் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இந்திய ஆளும் வர்க்கங்களுடைய பொருளாதார நலன் இருக்குங்கிறதுக்கான ஒரு நீண்ட வரலாறு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதை மறந்துட்டு இருக்கிறோம். உலகமயமாக்கல் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்தில் இன்னார் தான் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தலையில் ஒருத்தர் கொண்டு கட்டினாங்க. அவரே மீண்டும் பிரதமர் ஆனாங்க. நீங்கள் 2009 பாராளுமன்ற தேர்தலில் இன்னார் தான் நிதியமைச்சராக வரணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவர் சிவகங்கை தொகுதியில் தோத்து போனார். அன்னைக்கு அதிமுக காரர் ஜெயிச்சார். இல்லை இந்த இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது, அனுமதிச்சா நமக்கு சாதகமான ஒருத்தர் நிதியமைச்சராக இருக்க முடியாது அப்படிங்கிற வகையில் தோத்தவரை ஜெயிக்க வச்ச கதையெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கு ஜெயலலிதாவே பணிஞ்சு போனாங்கிறது தான் இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய நிலைமையே. இப்போ மோடி வந்தது கூட எப்படி கொண்டு வரப்பட்டார்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகளில் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் குறைந்தபட்ச அதிகாரங்கள் இருக்குது. இது ஒருங்கிணைந்த கார்ப்பரேட் நலனுக்கு எதிராக இருக்குது, அதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு எதிராக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீத்தேனை எடுக்கணும்னா பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த தேனி மாதிரியான மலைப்பகுதிகளை சூறையாடணும்னா பிரச்சனையாக இருக்குது. 6 வழிச்சாலை அமைக்கணும்னா பிரச்சனையாக இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே இந்த மாநில அரசாங்கம் தடையாக இருக்குது. அப்படிங்கிற வகையில் இந்த மாநில அரசாங்கங்களெல்லாம் இதற்கு இருக்கக்கூடிய அரசு உரிமைகள் எல்லாம் குறைந்தபட்ச உரிமைகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் மோடியை கொண்டு வந்தாங்க. மோடி வந்த பிறகு அதை செஞ்சாப்புல நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோகம் மேலோட்டமாலாம் எடுத்துக்க முடியாது. அது மாநிலங்களுடைய அதிகாரத்தை முழுதாக பறிக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு. சரி, மோடி அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டாப்ல அப்படிங்கிறதோட விஷயம் முடிஞ்சு போச்சுதா? இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் இந்திய ஆளும் வர்க்கங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லையா அப்படின்னு சொன்னால், மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த இந்திய ஆளும் வர்க்கங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அதானியும் அம்பானியும் உலக பணக்காரர்களில் ஒருத்தராக வரக்கூடிய போட்டியில் முன்னேறி 2வது இடத்துக்கு அதானி வந்ததை பார்த்தோம். அவங்க சறுக்குனாலும் கூட மீண்டும் 3வது இடம் 4வது இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்படி உலக அளவில் வளர்ந்த இந்திய மூலதனம் இந்தியாவில் அடுத்தாப்புல அவங்களுக்கு குறிக்கோள் எதுவுமே இல்லையான்னு சொன்னால் இருக்குது. அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். அது என்னவா இருக்குதுன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும், மனித உழைப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட வளங்களையும் கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். இப்படி இந்தியாவினுடைய பொது வளங்களை கொள்ளையடிக்கிறதுன்னு சொன்னால் நம்ம ஆளுங்கள்லாம் அதுலேயும் சுருங்கி போயிடுறாங்க. ஆமாம், பொது சொத்துக்கள்லாம் இவங்க தனியார் மயமாக்குறாங்க, நவரத்தின நிறுவனங்களை எல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எல்ஐசி மாதிரியான நிலக்கரி சுரங்கங்கள் மாதிரியான இந்திய ஆயில் கம்பெனி மாதிரியான 1-2 விஷயங்கள் தான் நினைவுக்கு வருது. இந்திய வாழும் வர்க்கம் அதெல்லாம் தாண்டி எதெல்லாம் உட்கட்டமைப்பில் முக்கியமானதாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு தொடங்கி நாளாச்சுது. அதுதான் அதானியோட துறைமுகங்களை தனியார் மயமாக்குறது, விமான நிலையங்களை தனியார் மயமாக்குறது, விளையாட்டு அரங்கங்களை தனியார் மயமாக்குறது, நீர்நிலைகளை, நதிகளை எல்லாம் தனியார் மயமாக்குறதுங்கிற அளவுக்கு போயாச்சு. வடநாட்டில் இது சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இது இன்னும் அனுமதிக்கப்படலை. இதுதான் பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உட்கட்டுமான வசதிகள், விமான நிலையங்கள், கோவை, சென்னை, இது மதுரை மாதிரி இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், தூத்துக்குடி மாதிரியான துறைமுகங்கள் எல்லாமே இன்றைக்கி
பெரிய மூலதனத்துக்கு வந்து தேவைப்படுது. அதுலேயும் அதானி குறிவைத்து விட்டார். அவர் எப்படி குறி வச்சாருங்கிறது நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், இங்கே அண்ணாமலை ஒருத்தர் எண்மண் எம்மக்கள் அப்படின்னு ஒரு நடைபயண நாடகத்தை நடத்தினாப்புல. 10 நிமிஷம் நடந்துக்கிட்டு வந்து அப்புறம் வந்து ஒரு நாள் முழுக்க ஏசி பேருந்தில் உட்காந்து குளிர்காயிறது அப்படின்ட்டு நடந்தார்ல, அந்த நடைபயணத்துக்கு திட்டமிட்டு கொடுத்தது ஆர்எஸ்எஸ்னுடைய மூளை அடியாள்னு சொல்லக்கூடிய குருமூர்த்தி. அந்த நடைபயண திட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான நிதி ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததும் அவர் தான் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ வெளிவர தொடங்குது. அதில் கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்து வாங்கின முதலாளிகள்கிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் குறைவு தான். அதானி மட்டும் 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார். எதுக்கு கொடுத்துருக்கிறாப்புல? இங்கே இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் இந்த சொத்துக்களை இந்த தமிழகத்தினுடைய நாம் எல்லாம் அரும்பாடுபட்டு நம்முடைய மூதாதையர்கள், தாத்தன், பாட்டன், அப்பன், ஆத்தா எல்லாரும் உழைச்சது இன்றைக்கி நம்ம சந்ததி கூட உழைச்சி வந்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில் போக்குவரத்து நிலையங்கள் எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு விளையாட்டு அரங்கங்கள், இது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள். உங்களுக்கு தெரியும், கொக்கோகோலா, பெப்சி இங்கே வந்த காலத்திலேயே வந்து வைகையும் தாமிரபரணியும் கொள்ளையடிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் முழுசாக அவங்க கையில் கபலீகரமாக்கக்கூடிய அளவுக்கு போகலை. அந்த வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதில் குறிப்பாக வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர் இது மாதிரியான மாவட்டங்களுக்கு குடிநீர் வசதி, விவசாய வசதி, உயிரினங்கள் அனைத்துக்கும், மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பவானியை தன்னுடைய இதாக மாற்றிக்கொள்வது, இப்படிங்கிற வகையில் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு இந்திய மூலதனம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கே அதுக்கான எதிர்பார்ப்பாக பிஜேபியோட கை ஓங்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. இதுக்காக ஒரு அரசியல் சதியும் நடத்தப்படுவதாக பேசப்படுறது தான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது வந்து தமிழ்நாட்டில் சமீப காலமாக போதைப் பொருட்கள்லாம் வந்து பிடிபடுது. இந்த போதைப் பொருட்கள்லாம் பிடிபடுதுன்னு சொன்னோன்னா, ஆகா தமிழ்நாட்டில் பாடுறா அங்கே எவ்வளோ வந்து குவிது, இதெல்லாம் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கடத்தல் சாம்ராஜ்யமாக மாறி போயிடுச்சு அப்படிலாம் வந்து கூக்குரலோட கூடிய போக்கு வந்து வளர்ந்துச்சு. அதில் ஊடகங்கள் வந்து குறைவில்லாத பங்கு ஆற்றிட்டு இருக்குது. ஆனால் உலகத்துக்கே தெரியும், இந்தியாவுக்குள்ளார போதைப் பொருட்கள்லாம் வர்றதுக்கான ஒரு முகவாயாக இருக்கக்கூடியதுங்கிறது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானியோட துறைமுகத்தில் இருந்துட்டு, அங்கே இருந்து இந்த போதைப் பொருட்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுத்துகிற இந்திய ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இதை அரசியலாக்குறதுக்கும் துணை போகிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எந்தெந்த மாநிலங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்துக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு கட்டுப்படலையோ அந்த பகுதிகளுக்கு வந்து போதைப் பொருட்களை அனுப்புறது, அங்கே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறது, மக்கள் மத்தியில் வந்து அதை வெறுப்படைய வைக்கிறது, அது மூலமாக வந்து இந்த அரசு சரியில்லைங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்துறது. அப்படி ஏற்படுத்துறது மூலமாக ஒன்று அதை தேர்தலில் வந்து இல்லாமல் ஆக்கிறது, அல்லது வந்து மத்தியில் மீண்டும் பிஜேபி அரசாங்கம் அமைவதாக இருந்தால் இந்த ஆட்சியை கலைப்பது. இவ்வளவு தூரம் வேலை நடந்துட்டு இருக்குது. எதுக்கு? இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு. இங்கே பிஜேபி அதிகாரத்தை நிறுவுறதுக்கு. பிஜேபிங்கிறது பிஜேபியில், அது ஆர்எஸ்எஸும் இல்லை. இங்கே வந்து இந்திய மூலதனத்தினுடைய செல்வாக்கு பெற்றவர்களுடைய செல்வாக்கை இங்கே நிலைநிறுத்துறதுக்கு, அது மூலமாக நம்முடைய மக்கள்லாம் உழைச்சி சேர்த்த இந்த உட்கட்டுமானங்களையும் இயற்கை வளங்களை, நதி முதலான இயற்கை வளங்களையும், இன்னும் கூட இங்கே வந்து நமக்கு இயற்கை வளங்களில் காடு, மலை சார்ந்த வளங்கள், அது சார்ந்த கனிம வளங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. மீத்தேன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. இதை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு அரசியல் போட்டியாக இன்றைக்கி தேர்தல் இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு, உலக மூலதனத்துக்கு எதிராக இருந்தது என்பதற்காக தான் ஜெயலலிதா பழிவாங்கப்பட்டாங்க. ஜெயலலிதா மேலே 1000 விமர்சனங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால்
இந்தியாவில் மாநிலங்களுடைய அதிகாரம் இந்திய ஆளும் வர்க்கத்துக்கும் உலக மூலதனத்துக்கும் வந்து கபலீகரம் செய்கிறதுக்கு தடையாக இருக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அதிகாரங்களும் யூனியன் பிரதேசங்களோட அதிகாரங்களும் வந்து அதை தடுத்து நிறுத்தி, ஏன்னா வந்த மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் தான் வந்து மக்களுக்கு நேராக பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால வந்து மக்களுடைய பெருவாரியான எதிர்ப்பு வந்துச்சுன்னா இவங்க வந்து கார்பரேட் திட்டங்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. மீத்தேன் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, தேனி மலையை குடைய விட மாட்டேங்கிறாங்க, நதிநீர்களை வந்து இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க, 6 வழி சாலையை போட விட மாட்டேங்கிறாங்கங்கிற வகையில் தான் வந்து இந்த மாநில அதிகாரம் இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது, இந்த மாநில அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துகிறவங்களையும் இருக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஜெயலலிதா வந்து அரசியல் எதிரியாக கருதப்பட்டார். ஜெயலலிதாவுக்கும் இந்துத்துவத்துக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. ஜெயலலிதா அப்பட்டமான ஒரு இந்துத்துவவாதி. இந்தியாவிலேயே வந்து பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கான கரசேவைக்கு ஆள் அனுப்புறதுங்கிறது வந்து ஜெயலலிதானாக தான் அனுப்புனாங்க. அப்படியானவங்களை வந்து வீழ்த்துறதுக்கு அதே இந்துத்துவத்தை முன்னெடுத்துட்டு வந்த பிஜேபி தான் இது பண்ணிச்சு. அது வரைக்கும் ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாய்தா கொடுக்குறாங்க, வாய்தா ராணின்னு பட்டம் வாங்குறாங்க. அதையெல்லாம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுத்துச்சு. ஆனால் ஜெயலலிதாவுக்கு இணக்கமாக இருக்க வேண்டியவங்க பகையாக மாறி போனாங்க. எல்லாத்துக்குள்ளாரையும் இரத்த உறவு, சமூக உறவு அப்படிலாம் கிடையாது. அதை தாண்டிய அரசியல் பொருளாதார உறவு. அதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கப்பட்டாங்க, ஜெயலலிதா வந்து பழிவாங்கப்பட்டாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு திமுக அரசுக்கும் இருக்குது. இந்த திமுக அரசை வீழ்த்துவதற்கு தேர்தல் மூலமாக பார்க்கறது முடியலைன்னு சொன்னால், தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருவேளை மத்தியில் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைஞ்சதுன்னு சொன்னால் இந்த மாநில அரசை கலைப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணும், இந்திய ஆளும் வர்க்கம் இங்கே வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கும். அதுக்கு தான் அண்ணாமலை கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அண்ணாமலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? அவர் ஆர்எஸ்எஸ் இதில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக இருந்தாரா? ஆர்எஸ்எஸோட பணிகள் செஞ்சு ஏதாவது பெரிய சாதனை நிகழ்த்தினாரா என்று பார்த்தா அப்படிலாம் இல்லை. அண்ணாமலைக்கு ஒரு தகுதி இருக்குது. அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக, போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது காட்டுமிராண்டித்தனம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவர். ஏற்கனவே காட்டுமிராண்டித்தனத்தில் தேர்ச்சி பெற்றவரை தான் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆக்கியிருக்கிறாங்க. குஜராத்தில் அவர் ரத்த ஆழம் ஓட விட்டதில் தான் அவருக்கு இருந்த ஒரே தகுதின்ட்டு தீர்மானிக்கப்பட்டு தான் அவரை பிரதமர் ஆக்கினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஜனநாயக குரல் வலையை நசுக்குவதற்கு ஒரு இரத்த வெறி பிடித்தவர், ஒரு காட்டு மிராண்டியின் தனத்தை நடைமுறைப்படுத்துகிறவர் அவர் தான் வேணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணாமலை முன்னிலைப்படுத்தப்படுறாரு. அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சது யாருன்னு சொன்னால் குருமூர்த்தி. குருமூர்த்தி யாருன்னு சொன்னால், இந்த நாட்டில் பொருளாதார நலன்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக வந்து உலக அளவில் சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுறவர். அது தமிழ்நாட்டில் கூட அதிமுகவுக்கு வந்த வீழ்ச்சி, அதுக்கு பின்னாடி நடந்த எல்லா நடவடிக்கைகளுக்குள்ளாரையும் தன்னுடைய கை இருக்குது அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிச்சுக்கிட்டவர். எதுக்கு அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால், சில சமூக தேவைகளுக்காக சாக்கடை நீரை கூட பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவை சாக்கடை நீர் என்கிற அளவுக்கு வந்து வெளிப்படையாக வந்து அதை வந்து அறிவித்தவர். அப்படி இருக்கிறவர் தான் இன்னைக்கு வந்து இவரை கொண்டு வர்றதுக்கு, யாரை, அண்ணாமலையை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாப்புல. அண்ணாமலையோட எண்மண் எண் மக்கள் என்கிற யாத்திரைக்கு திட்டமிட்டு கொடுத்தது இதே குருமூர்த்தி தான். யாத்திரைக்காக வந்து தேவைப்படக்கூடிய நிதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் வந்து குருமூர்த்தி தான். அதானி மூலமாக 500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதானிக்கு என்ன உத்தரவாதம் வழங்கப்பட்டது? தமிழ்நாட்டினுடைய எல்லா வளங்களையும் அதானி எதிர்வரும் காலத்தில் சூறையாடுவதற்கு நாங்கள் துணை செய்கிறோம் என்கிற வாக்குறுதியை தவிர இவர்களால் என்ன கொடுக்க முடியும்? ஆகவே இந்த தேர்தல் வெறுமனே ஓட்டு போடுகிறவர்களுக்கும் ஓட்டு வாங்குகிறவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றிய பிரச்சனை, வாழ்வுரிமை பற்றிய பிரச்சனை. அப்படிங்கிறத பற்றி யாராவது பேசினா பொழைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம தலையில் நாமளே மண்ணள்ளி போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.